கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திக்கிறதுக்கான நேரத்தை எல்லாம் பார்த்துன்னு இருக்காரு. அதுக்கான எல்லா பணிகளும் போயின்னு இருக்கு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் சங்கீதா வந்து அவருக்கு விவாகரத்து கேட்டு மனு அனுப்பியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஒய்ஃப் மேல தப்பா பாக்குறேன். ம், இப்ப பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு விஜய். ம், மக்கள் முக்கியம்னு சொல்றாரு, ம், அதை நிரூபிக்கிறாரு. அது அவங்களுடைய பர்சனல் மேட்டர். அது ம், ம், நம்ம வந்து இதுல பாக்குறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறதா என்னுடைய ஒப்பீனியன். ம், ம். ஆமா, இப்போ அவங்க அவர் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்து அவங்க வந்து விவாகரத்து கேட்டிருப்பாங்க. இது ஒரு தனிமனித விஷயம்னு நினைக்கிறேன் நான். ம், ம். பொதுமக்கள் வந்து இதுக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். Okay. அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கருத்து வேற்றுமை இருக்கோ, என்ன காரணத்தினாலும் அவங்க விவகாரத்தை கேட்டுக்கிறாங்க. ம், ம், இது அவங்கள வந்து தனிமையா விட்டுறணும். ம். பொதுமக்கள் இதுக்குள்ள போகக்கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இது வந்து என்ன பொறுத்தவரை அது உண்மை எப்படி வேற அனுப்பியிருக்காங்க. ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் இருக்கு? சார் அவர் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டார் சங்கீதாவை, ம். அப்புறம் வேற ஒரு நடிகர் தொடர்புன்னு சொல்லியிருக்காரு, பேப்பர்ல வந்திருக்கு. நீங்க கேக்குறீங்க அது என்ன ப்ரூஃப்? அப்படி அது உண்மைங்கிறது ஏதாவது ப்ரூஃப் வேணும்ல.